நம்ம டெய்லியும் 1% இம்ப்ரூவ் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சக்ஸஸை பற்றி யோசிக்கும் போது பெரிய கோல்ஸை பற்றி தான் அதிகமாக யோசிப்பாங்க. லைக் இப்போ 1 lakh ஏர்ன் பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபிட் பாடியை மெயின்டைன் பண்ணணும் சொல்லும் போது அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த கோலை நம்மளால் பண்ண முடியுமா? அதனாலே நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஆனால் இங்கே ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க டெய்லியும் ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் 1% ரூல். நம்ம நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 1% நம்ம இம்ப்ரூவ் ஆனாலே போதும். இப்போ அருண் அண்ட் கார்த்திக்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. அதில் கார்த்திக்ன்ற பையன் 30 நிமிஷம் தானே என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தினமும் ஸ்க்ரோல் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். ஆனால் அந்த அருண் சொல்கிற பையன் 30 நிமிஷத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல 1 மந்த்தில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, 3 மந்த்ஸில் கூட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் நம்ம 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது ஒருத்தவன்கிட்ட ஸ்கில் இருக்கும், இன்னொருத்தவன்கிட்ட ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஹேபிட் தான் பிக் ஃபியூச்சரை கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல எப்போவுமே ஒரு ஸ்மால் ஆக்ஷன் தான் வின் பண்ணுது. இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இன்னைக்கு 100 புஷ்அப் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் ஃபர்ஸ்ட் டே முடியுது, செகண்ட் டே முடியுது, ஆனால் தேர்ட் டேல நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க. ஆனால் இதுவே டெய்லி ஒரு 5 புஷ்அப் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 30 டேஸ் கழித்து அது உங்களுக்கு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிரும். இந்த இடத்துல சக்ஸஸ் தட் நாட் கம் ஃப்ரம் பிக் ஆக்ஷன், இட் கம்ஸ் ஃப்ரம் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் டெய்லியும் 100 ரூபா சேவ் பண்ணலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 100 ரூபா சேவிச்சு எனக்கு கிளிக்கோ போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டார்டிங்கில் 100 ரூபா இருந்தால் கூட நீங்கள் 1 இயர் கழித்து பார்க்கும்போது அந்த அமௌண்ட் 36,500 மாறி நிற்கும். இதுலேருந்து நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஹேபிட்டே நம்மளோட ஃப்யூச்சரே மாற்ற செய்யும். இந்த இடத்துல ஏன் பீப்புள் ஃபெயில் ஆகுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எப்போவுமே ஒரு குயிக் ரிசல்ட் தான் வேணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள அடுத்தவங்களோட வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. இதனாலே அவங்க இயர்லி ஸ்டேஜில் குவைட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம சக்ஸஸ் நோக்கி போகும்போது நம்மளுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணணும். இதனாலே பல பேரும் ஃபெயில் ஆகுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வர போகிற 30 டேஸில் ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஒன்றே மட்டும் சூஸ் பண்ணி அடுத்து வர 30 டேஸ்க்கு அதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அது என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால், ரீடிங்காக இருக்கலாம், ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், சேவிங் மணி, இல்லை லேர்னிங் நியூ ஸ்கில். இந்த இடத்துல உன்னைய ஒரே நாளில் 10 புக்கை படி, 1000 ரூபா சேவ் பண்ணு அப்படின்னு சொல்ல வரல. டெய்லியும் ஒரு 1% மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஒரு நாளையும் மிஸ் பண்ணக்கூடாது. இன்னையிலேருந்து அடுத்து வரப்போகிற 1 இயர் கழித்து நான் இந்த வீடியோ பார்த்தேனே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு சொல்லாமல், நல்ல வேலைப்பா இந்த வீடியோ பார்த்தேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல பாருங்க. ஏன்னா சக்ஸஸ்ன்றது 1 பிக் டெசிஷன் கிடையாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் டெசிஷனை நீங்கள் தினமும் ரிப்பீட் பண்ணுறத பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ். அதனால் ஸ்டார்ட் டுடே, ஸ்டார்ட் ஸ்மால், இம்ப்ரூவ் 1%. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குன்னு. இந்த மாதிரி கண்டென்ட் போடுற எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலயமா ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.